குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நம்ம குருதேவா வாசியோகம்ல நிறைய நிலைகள் இருக்கு இல்லைங்களா? நம்ம குரு தான் நம்மளுக்கு அந்த டெக்ளரேஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்கள் மலர்ச்சி நிலை அடைஞ்சிட்டீங்கம்மா, நீங்கள் சம்பூர்ண நிலையில் இருக்கீங்கம்மா, இந்த சம்பூர்ண நிலையிலேயே சிவநிலையை அடைஞ்சிட்டீங்கம்மா, இதெல்லாம் சொல்கிறது யார்? நம்ம குரு. இப்போ இந்த நிலைப்பாடுகளை பற்றி நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நிலைப்பாடுகள் நமக்கு என்ன தரும்? நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும், மாதா பிதா குரு தெய்வமா. நம்ம மாதா பிதா மூலயமா உலகிற்கு வந்துட்டோம், குருவையும் அடைஞ்சிட்டோம். அப்போ அந்த குருவுக்கு தான் தெரியும் தெய்வத்தை எப்படி சீடர்களை சேர்க்க வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கான நிலைப்பாடுகள் தான் இது. நம்ம கர்ம வினைகள் நீங்கள் குருவின் பார்வையில் நாம் எந்த நிலையில் இருக்கோங்கிறது குருவுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? இப்போ நாம் என்ன பண்ணோம்? இப்போ நான் மலர்ச்சி நிலை அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும்? இந்த நிலைப்பாடை நம்ம எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரன்னிங் ரேஸில் குரு உங்களுக்கு முன்னாடியே இந்தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ், நீங்கள் ஓடினீங்கன்னா நிச்சயமாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வருவீங்க, ப்ரைஸையும் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரைஸ் தான் உங்கள் நிலையை ஒரு குருஜி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, நமக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லையா, நமக்கு மலர்ச்சி நிலை அப்படின்னு. இப்போ நாம் என்ன பண்ணோம்? நம்மளுக்கு ஏன் மலர்ச்சி நிலை வந்ததுன்னு யோசிக்கணுமா? இல்லை ஒரு நிலைப்பாடை சொல்லியிருக்கிறாங்களே, அப்போ நம்ம அதுக்கு என்ன நம்மளால் ஆன முயற்சியை எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ரேஸில் ஓட ஆரம்பிக்கணுமா? இப்போ இந்த வாழ்க்கை யாருடையது? நம்மளுடையது. நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழணும். அப்போ அந்த ரேஸில் ஓட வேண்டியது நாம் தான். ஆனால் நம்ம குரு என்ன சொல்லியிருக்கிறாங்க? கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் அந்த மலர்ச்சி நிலைன்னு முன்னாடியே தூக்கி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த நிலைப்பாடுகளை அடைய உங்களுக்குள்ள எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு பாருங்கள். அப்படி நம்மளுக்குள்ள மாறி மாறி அன்பாலையும் கொடுக்கும் நிலையாலும் கருணை உள்ளத்திலும் சிரித்த முகத்திலும் நம்ம கடமையை பொறுப்பாக செய்கிறதுலையும் அப்படியே நம்மளை மாற்றிக்கிட்டே வந்தோன்னா, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், நீங்கள் முன்னோக்கி ஓடிட்டுருப்பீங்க ரேஸில். எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஓட்டம் கொண்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த மலர்ச்சி நிலை, சம்பூர்ண நிலை இதெல்லாம் நம்ம அடைஞ்சிக்கிட்டே வர்றதுனால நீங்களே உங்களை சுற்றி இருக்கவங்கள பாருங்களேன், எவ்வளோ ஃபார்வர்டில் இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நன்றி. ஆத்மா வணக்கம்.